3 தொகுதிகளை குறிவைத்த ஜான் பாண்டியன். தென்காசியில் ஏற்பட்ட திருப்புமுனை. மனைவியை களமிறக்கும் ஜான் பாண்டியன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து வருகிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 2 லட்சத்திற்கும் மேல் வாக்குகள் பெற்றிருந்தார் ஜான் பாண்டியன். அதாவது சுமார் 20% வாக்குகள் பெற்று தன்னுடைய பலத்தை நிரூபித்திருந்தார் ஜான் பாண்டியன். இந்த நிலையில் தொடர்ந்து அவர் சார்ந்த சமூக நலனுக்காகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதாக பல இடங்களில் குறிப்பிட்டு பேசி வரும் ஜான் பாண்டியன் சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு தபால் தலை வெளியிட்டு கௌரவப்படுத்தியது மத்திய பாஜக அரசு. அதேபோன்று தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை வெளியிட்டு ஜான் பாண்டியன் சார்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றியதும் பாஜக தான். இப்படி அவர் சார்ந்த சமூக நலனுக்காகத்தான் தொடர்ந்து பாஜகவுடன் இணக்கமாக இருந்து வரும் ஜான் பாண்டியன் அவருடைய சமுதாயம் சார்ந்த நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார். இதற்கான முயற்சிகளையும் எடுத்து வருகிறார். இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து வரும் 2026 சட்டசபை தேர்தலை சந்திக்க இருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஜான் பாண்டியன் வெற்றி வாய்ப்பு உள்ள 3 தொகுதிகளில் பட்டியலை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிடம் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் வாசுதேவநல்லூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி ஆகிய 3 தொகுதிகளை குறிவைத்து ஜான் பாண்டியன் தேர்தல் களம் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வாசுதேவநல்லூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய 2 தொகுதிகள் தனித்தனி, மற்ற தென்காசி தொகுதி பொது தொகுதி. இந்த நிலையில் ஜான் பாண்டியன் மனைவி நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தென்காசி தொகுதியில் அவருடைய மனைவியை வேட்பாளராக களமிறக்கி தேர்தலை ஜான் பாண்டியன் தேசிய ஜனநாயக கூட்டணி துணையுடன் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேவேந்திர குல சமுதாயத்தின் முக்கிய பிரதிநிதியாக விளங்கும் ஜான் பாண்டியன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருப்பது கிட்டத்தட்ட தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பரவலாக இருக்கக்கூடிய சுமார் 10 முதல் 15 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் அமைந்திருக்கிறது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். மேலும் இதுவரை தேவேந்திர குல வேளாளர் சமுதாய வாக்குகள் திமுக பக்கம் சென்று கொண்டிருந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஜான் பாண்டியன் அங்கம் வகிப்பதால் திமுக பக்கம் இருந்த தேவேந்திர குல சமுதாய வாக்குகள் பெருமளவு தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதேபோன்று விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய வாக்குகளை கணிசமாக பிரிக்கும் என்று எதிர்பார்த்து இருந்த நிலையில் அதற்கு துளியில் வாய்ப்பில்லை என்று சொல்லும் அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் அந்த வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்யும் வகையில் ஜான் பாண்டியன் கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.